தமிழ்நாட்டுல அப்படி என்னதான் நடக்குது? மீண்டும் மீண்டும் ஊழல் கட்சிகளுக்கே வாக்கு செலுத்துகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஏன்? குறிப்பாக தங்களுக்கு அநீதி நடக்குது என்று தெரிந்தும் திருப்ப அநீதி செய்யும் கட்சிகளுக்கே திருப்ப திருப்ப வாக்கு செலுத்துது. இந்த கட்சிகள் ஏன் தமிழ்நாட்டு மக்களிடம் அமோக வரவேற்பை பெற்றிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதைத்தான் பார்க்க போறோம். நாம் தமிழர், டிஎம்கே மற்றும் பாமக மூன்று விக்கிரவாண்டியில் தேர்தல் களத்தை சந்தித்தது. இதில் நாம் தமிழர் வாக்கு சதவீதம் குறைந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதே போல பாமக 2வது இடத்திலும், திமுக 1வது இடத்தில் தான் தள்ளப்பட்டிருந்தது. வாங்க இதை பற்றி தான் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, என் பேரு ரோஷான். மீண்டும் உங்களோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு மேலும் பல ஆதரவை தந்து உதவுங்கள். மேலும் பல காணொளிகளை தந்து உங்களுக்கு சிறந்த ஒரு ஒரு தொகுப்பை நாங்கள் வழங்குவோம். விக்கிரவாண்டி தேர்தல் இதில் நாம் தமிழர் கட்சி படுதோல்வி அடைந்து விட்டது. ஆமாம், படுதோல்வி இல்லை, 10,000 கரைகள் இல்லாத கரங்களால் வாக்குகளை பெற்று வென்றிருக்கிறார்கள். இதில் 2வது இடத்தில் இருக்கிறது பாமக. ஏன் பாமக 2வது இடத்துல தள்ளப்பட்டது? பாமக கூடுதலாக ஆளுங்கட்சியை விமர்சிக்காமல் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்து அந்த வாக்கு வேண்டியிருந்தது. அதிகமாக ஆளுங்கட்சியைத்தான் விமர்சிப்பார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்து வாக்கு பெற்ற முதல் கட்சி என்ற பாமக. இவர்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்தார்கள் என்றால், நாம் தமிழர் கட்சியை விமர்சித்து பாமக நாம் தமிழர் கட்சிக்கு விட வேண்டிய ஓட்டுக்களை மறைமுகமாக பெற்றது. அதே மாதிரி திமுக மக்களை பட்டி, அதாவது பட்டி என்றால் ஒரு ஆடா இருக்கட்டும் இல்லை மாடா இருக்கட்டும், ஒரு கூட்டம் அடைத்து கொண்டே அங்க மக்களை ஒரு இடத்துல அடைக்கிறது. அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு திமுக விட்டது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஒரு ஊர்ல நாம் தமிழர் கட்சியின் பிரச்சாரம் இடம்பெற போதாண்டா அந்தண்டு ஊருக்கு வெளிய ஊரை அப்படியே எல்லாரையும் ஏற்றி கொண்டே ஒரு வேலையில அதாவது ஒரு சின்ன வட்டா இருக்குதானே, அதாவது சின்ன கண்டரில் ஏற்றி கொண்டே அப்படியே மக்களை கொண்டே ஒரு இடத்துல வச்சிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி மீட்டிங் முடியும் மட்டும் அவர்களுக்கு சாப்பாடு, தண்ணி, அவர்களுக்கு பொழுதுபோக நடனம் என்று எல்லாம் காட்டி இருக்கிறார்களா? கிட்டத்தட்ட மக்களை இரவு 10 மணி மட்டும் நாம் தமிழர் கட்சியின் மீட்டிங், அதாவது அந்த பிரச்சாரம் முடியும் மட்டும் அவர்களை ஒரு இடத்துல அடைத்து வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் பல பணங்கள் மற்றும் புடவைகள் கொடுக்கப்பட்டதாக அந்த விக்கிரவாண்டி தேர்தலில் மக்களுக்கு பணம், மேலதிக பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை தாண்டி 10,000 வாக்குகள் நாம் தமிழருக்கு வந்திருக்கு. 50,000க்கு மேற்பட்ட வாக்குகள் பாமகக்கு வந்திருக்கிறது. இது பாமக ஆளுங்கட்சியை விமர்சித்ததா? இல்லை, நாம் தமிழரை அதிகம் விமர்சித்து இருக்கிற அன்புமணி அதே மாதிரித்தான் கிட்டத்தட்ட இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஒரு பாடல் சாட்டை முருகனால் பாடப்பட்டது. அது என்ன பாட்டுண்டா, ஒரு கருணாநிதி, அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களை அதிமுக கிட்டத்தட்ட உலக காலத்துக்கு முதல் ஒரு பாட்டு விமர்சித்து பாடியிருக்கிறார்கள். அதே ஒரு எடுத்துக்காட்டு இப்ப நாங்க படிக்கும்போது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பாடலை முன்வைப்போம். அப்படி ஒரு எடுத்துக்காட்டாக இப்படி அதிமுக அவர்கள் அதிமுகவினால் கருணாநிதியை அப்பவே ஒரு பாட்டால் பாட்டை பாடி அவர் செய்த குற்றத்தை அந்த பாட்டிலேயே சொல்லி இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அவ்வளவுதான். இதற்கு போய் சாட்டை துரைமுருகன் மீது வழக்கு போட்டு அந்த வழக்குல அவரை கைது செய்யும் போது எப்படி கைது செய்திருக்கிறார்கள் என்றால், இவர் தனது ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே இதை ஒரு தங்கள் குடும்பத்தின் ஒரு கோயில்ல இதோ விழாவுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த விழாவில் இருந்து வீட்டுக்கு வரும் வழியில் அங்கே தங்கி இருக்கிறார். அங்க போய் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவரது வாகனத்திலேயே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரது வாகனத்தை
கடுமையாக ஓட்டி, அதாவது கடுமையாக ஓடி இருக்கிறார்கள் மாறிக்கு. ஏதோ நல்ல ஓடத் தெரியாதவர் போல அந்த வாகனத்தை ஓடி இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு ஆக்சி விபத்து விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அந்த போலீஸ் அதிகாரிகள். அவரது வாகனம் அதுவும் எடுத்து 2 மாதம் தானாம் ஆகுதாம். இந்த வாகனத்தை வந்து போலீஸ் அதிகாரிகள் விபத்துக்குள்ளாக்கி அவருக்கு வந்து உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என கூறப்படுகிறது. ஒரு போலீஸ் அதிகாரி வந்து கைது செய்தால் தங்களது வாகனத்தில் அழைத்து சென்று அவரை வந்து விசாரிப்பது தான் சரியான இது. இது கைது செய்தவரின் வாகனத்திலே கைது செய்தவர் சாட்டை துரைமுருகனுக்கு வந்து இன்னொருவர் வந்து உதவியாக வாகனம் ஓடுவதற்கு வந்துள்ளார். அவரையும் ஓட விடாது தாங்களே கொண்டு போகும்போது ஏதோ பின்னால் வந்து ரொலி வந்து வரும்போது முன்னால் வாகனங்கள் வரும்போது இவர் விரைவாக போய் பிரேக் அடித்திருக்க பின்னுக்கு வந்த ரொலி வந்து இவற்றை காரை மோதி இருக்கிறது. அந்த கார் வந்து பின்பக்கம் அப்படியே நலிந்திருக்கிறதாகவும் இதற்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண சொல்லி போலீஸ் அதிகாரிகள் சொல்லி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதோடு அவரது சாட்டை துறைமுகனது ஓட்டுநரை வந்து திரும்ப மதுரைக்கு சென்று தான் இந்த விபத்தை ஏற்படுத்தியதாகவும் அதை வந்து மிரட்டி ஒரு கடிதமாக வேண்டி இருக்கிறார்கள் இந்த போலீஸ் அதிகாரிகள். இப்படி போக நீதிமன்றத்துல வந்து சாட்டை துரைமுருகனை வந்து கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனா வந்து அங்க வந்து என்னன்னா அந்த வழக்கு நீதிபதியிடம் செல்லவில்லை. அதை வந்து தினமும் வந்து சாட்டை துரைமுருகனை கைது செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒரு காரணத்தால். ஆனா அவர் வந்து அதிலிருந்து விடுதலையாகி கொண்டிருக்கிறார். தேவையற்ற வழக்கை வந்து ஒரு ஒரு அரசாங்க அதிகாரிகளை வந்து வீணடிக்கிறார்கள். ஒரு பிரச்சாரம் அந்த மேடையில வந்து இந்த பாட்டு வந்து உலக காலத்துக்கு முதல் வந்து என்று சொன்ன அதை சின்ன 2-3 வரி தான் பாடி காட்டியிருக்கிறார். இதற்கு வந்து ஒரு போலீஸ் அதிகாரிகளின் வாகன செலவு, அதை அந்த கைது செய்தவர்கிட்ட வாகனம் விபத்து, எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த திமுகவின் உறுப்பினர்கள். அதாவது அவர்களை வந்து உடன்பிறப்புகள் என்பார்கள். ஊப்பி என்று கூப்பிடுவார்கள். அதாவது அவர்களுக்கு வந்து கூடுதலாக 200 ரூபாய் தான் கொடுப்பார்களாம் திமுக அரசால். அந்த திமுகவுக்கு வந்து ஏதாவது நல்லது செய்தவர்கள், அதாவது இன்னொரு கட்சியை வந்து விமர்சனம் செய்பவர்களுக்கு வந்து 200 ரூபாய் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் படிதானம் கொடுப்பார்கள். அவர்களை 200 ரூபாய் ஊப்பி என்றும் கூப்பிடுவார்களாம். தமிழ்நாட்டில் வந்து நடக்கும் கலவரமாக இருக்கட்டும் இல்லது வந்து ஏதாவது தவறாக நடப்பதை வந்து கண்டுகொள்வதில்லை இந்த திமுக உடன்பிறப்புகள். ஆனா வந்து தேவையில்லாமல் ஒரு கருத்து வைக்கணும்னா அதுக்கு எதிர்கருத்து வச்சு கதைக்க வேணும். நானும் கூடுதலாக வந்து இந்த திமுகவின் உடன்பிறப்புகளின் காணொளிகளை பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையே மிகவும் கேலி கூத்தாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் அவர்களின் தொடக்கத்திலிருந்து பார்க்க அவர்கள் சீமான எதிர்ப்பைத்தான் கையில் எடுத்து வருகிறார்கள். என் எடப்பாடியை கூட விமர்சித்ததில்லை ஒரு நாள், என் அன்புமணியை கூட விமர்சித்ததில்லை, என் அண்ணாமலையை கூட விமர்சித்ததில்லை. ஏன் சீமானை மட்டும் விமர்சிக்கிறார்கள் என்றுதான் தெரியவில்லை. ஏனென்றால் அது வளர்ந்து வரும் கட்சி, தங்களின் பக்கம் மிகவும் உயர்ந்து விடுவார்களா என எண்ணிக்கொள்கிறார்கள். அதோட வந்து சுபவி அவர்கள் பெரிய எழுத்தாளர், பெற்றியும் அதாவது எப்படி சொல்றது, நல்ல ஒரு அறிவாளி. அவர் கீழ்த்தரமா செய்யப்படுகிறார். அது கொஞ்சம் மிகவும் வருத்தத்துக்குரியது. அவற்றை புத்தகங்களை அப்படியே ஒரு என்ன சொல்ற ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்க வேண்டிய ஒரு புத்தகங்கள். ஆனா அவற்றை மேடை பேச்சா இருக்கட்டும் இல்லாட்ட ஒரு ஆளை விமர்சிப்பதா இருக்கட்டும் ஒரு சிறு பிள்ளைத்தனமா இருக்கு. இது எப்படித்தான் இவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள் தெரியவில்லை. நீங்க எல்லாம் என்னன்னா பொது மேடையில பொதுவா இருக்கணும், எந்த கட்சிக்கும் சாராது இருக்கணும். ஏதோ ஒரு கருணாநிதியை சொன்னோட அவற்றை நெஞ்சு வெட்டிச்சது போல பேசிக்கொள்கிற அது எங்களுக்கு தெரியவில்லை. இவர்களின் இந்த மனமாற்றம் எப்படி ஒரு மனசு இவைக்கு இருக்கண்டு. அடுத்தது வந்து அதிகமாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானிட்ட கேட்டுக்கொள்வது, நீங்கள் யாருடனும் கூட்டணி வைப்பீர்களா என்று. அந்த கூட்டணி
யாரோட வைப்பீர்கள் என்று கேட்டதுக்கு, அவர் ஒவ்வொரு முறையும் சொல்றார், நாங்கள் திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்ல. எங்களுக்கு ஏற்ற மாரி, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்ற மாரி, அந்த கொள்கைக்கு ஏற்ற மாரி யார் சம்மதித்து வருகிறார்களோ, எங்கள் தலைமைக்கு, அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமைக்கு கீழ் யார் இருப்பார்களோ, அவர்களை நாங்கள் கூட்டணியில் இணைத்துக் கொள்வோம். நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வாத கொள்கையுடன் வந்தாலும் அவர்களை நாங்கள் புறக்கணிப்போம் என்றுதான் சீமான் அவர்கள் கூறுகிறார். மீண்டும் அவர்கள் அதே கேள்வியை கேட்டு 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 காது புளிச்சிச்சு ஐயா. நீங்க அதை விட்டுட்டு ஏன் எனக்கு விளங்கல அந்த செய்தியாளர் சந்திப்பெல்லாம் அதிகமா சீமானை நடத்துறார். ஏன் ஒரு நாளைக்கு எடப்பாடி நடத்தட்டுமே, ஒரு நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள், இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்யட்டுமே. ஒரு நாளும் செய்ததில்லையே, நாங்க பார்த்ததில்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு பிரஸ் மீட் கூப்பிட்டு இந்த இது நடந்திருக்கு, இது சம்பந்தமா பேசினதில்லை. ஒரு கோர்வையா ஒரு மத்தியாலம் 2 மத்தியாலம் அப்படி ஒன்றும் பேசினதா பார்த்ததில்லை. அவர்களை கூப்பிட்டு அவர்களிடம், அதாவது நாம் தமிழர் கட்சியிடம் கேட்கும் கேள்விகளை அப்படியே ஒரு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் கேட்க வேண்டும் செய்தியாளர்கள். இப்போது திமுகவின் செயல்பாடுகள் மக்களுக்கு புரியும். திமுக அடுத்தது என்ன செய்ய வருகிறார்கள், மறுபடியும் கேள்வி கேளுங்க. இப்ப சீமான் அவர்களை கேட்கிற கேள்வி அப்படியே 5 பக்கத்தாலையும் போய் ஸ்டாலின் அவர்களை கேளுங்க. கேட்காமல் இருக்கிறீங்களே, அது ஏனென்றுதான் புரியவில்லை. ஒருவேளை அதிகப்படியான சுதந்திரம் ஊடகத்துக்கு சுதந்திரம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாரார் போல இருக்கு. அதான் அவரிடம் எந்த கேள்வியும் கேட்கிறீர்கள், ஆனால் திமுக கட்சியிடமோ, எடப்பாடி அதிமுகவிடமோ, பாமகவிடமோ எந்த கேள்வியும் கேட்பதில்லை. ஏன் திருமாவளவனிடமும் கூட எந்த கேள்வியும் நீங்க கேட்டதை நாங்க பார்த்ததில்லை. அவருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது திருமாவளவனா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடி கேட்கும் கேள்வியா இருக்கட்டும், அவருக்கு ஏற்ற மாதிரி அமிழ்நாள்ல அப்படியே மயிலிடுற கால தட்டவி விடுற மாதிரி கேட்குறீங்களே. கேளுங்க ஐயா, கேள்வி கேட்டது தான் உங்களுக்கு பிறக்கும் புதிய வழி. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளி சந்திப்போம்.